ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பிரெக்னன்சி அப்போ எனக்கு ட்ராவல், ஷாப்பிங் ஸோ யூசுவலா எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ட்ராவல் அண்ட் ஷாப்பிங் எல்லாமே பிடிக்கும். பட் பிரெக்னன்சி டைமில போனது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. செம்ம ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபுல்லா நான் வந்து அவ்ளோ கஷ்டப்பட்டேன். அண்ட் அதோட சிம்ப்டம்ஸ் வீடியோ எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் பிரெக்னன்சி பிளேலிஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா, அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து எங்களோட பெட்ரூம்லேருந்து ஒரு கிடைக்கிற வியூ அண்ட் ஃபுல்லா பேர்ட் சவுண்ட். நம்ம வந்து யூடியூப்லலாம் வந்து ரிலாக்சேஷன் மியூசிக் அந்த மாரிலாம் போட்டோம்னா, ஒரு மாரி ரெயின் ட்ராப்பா அப்படியே ட்ரிஸ்லிங் சவுண்ட்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த சவுண்ட் வந்து ரியலா அப்படியே இருந்தது. ஸோ செம்ம ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. அண்ட் முடிஞ்சா ஏதாவது ஸ்பாட்ஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அண்ட் தேக்கடியில பார்த்தீங்கன்னா, நெறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் வந்துட்டு இல்ல. மோஸ்ட்டா வந்து வியூ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த ஷோஸ் இருந்தது. அண்ட் ஒரு லேக் வியூ இருந்துச்சு. அங்க போட்டிங் போலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்பாட்ஸ் தான் இருக்கு. ஸோ என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்ல ஆட் பண்றேன். நீங்க யாராச்சும் தேக்கடி போறீங்க அப்படின்னா, இந்த ஸ்பாட்ஸ்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா வந்துட்டு அதெல்லாம் முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு. அண்ட் ஹோட்டல் புக்கிங்ஸ் அதெல்லாம் வந்து பிரவீன் பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அங்கேயே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமென்ட்ரியா குடுத்துருந்தாங்க. ஸோ 2 டேஸ் நாங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ பஃபெட் போன உடனே நம்ம வந்து பிளேட் எடுத்து ஃபுல்லா வந்து நம்ம என்னென்ன யூசுவலா நம்ம எங்க வீட்ல சாப்பிட்ற சாப்பாடா வந்து வைக்காம பிளேட்ல, ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து போயிடணும். அது நான் செகண்ட் டே தான் வந்து கத்துக்கிட்டேன். ஸோ நம்ம ஃபுல்லா வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு, அதுக்கப்புறம் அங்க அந்த கேரளா ஸ்பெஷலா இருக்கும்ல ஒரு சில ஐட்டம்ஸ் அந்த அ நேந்திர பழம் அதில வச்சு ஒரு டெசர்ட் மாரி பண்ணியிருந்தாங்க. டெசர்ட் இல்ல, அத வேக வச்சுட்டு தேங்காய், கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த மாதிரி நம்ம எப்போதும் சாப்பிடுறது இல்லாம டிஃப்ரெண்ட்டா என்னென்ன இருக்கு அப்டி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்டின்னா நல்லாயிருக்கும். அண்ட் பிரவீன் அப்படிதான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் யூசுவலா நம்ம ஊர் சாப்பாடே வந்து இட்லி, ஆப்பம் அந்த மாரி வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணுமோ வந்து சாப்பிட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அண்ட் பிரவீன் கிட்ட நான் சொல்லிட்டேன். பிரவீன் எனக்கு அந்த சாக்லேட்டு அந்த என்னது மஃபின்ஸ் அந்த மாரிலாம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சா, ஸோ அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. நான் இங்க வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த மாரி எனக்கு மோஸ்ட்டா அந்த டெசர்ட்டு அந்த மாரி இதெல்லாம் தான் வந்து அப்போதைக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபுல்லா நான் வந்து சர்க்கரை, ஸ்வீட் பேஸ்ட் எதுவுமே சாப்பிடல. ஏன்னா வாமிட்டிங்கா இருந்துச்சு. வாய் கசப்பா இருந்தது. ஸ்வீட் சாப்பிட்டா எனக்கு வாய் கசப்பாயிடுச்சு. அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் நார்மல் டேஸ்ல. பட் பிரெக்னன்சி டைம்ல வந்து ஸ்வீட்ஸ்லாம் என்னால எடுத்துக்கவே முடியல. ரொம்ப அதுவே ஒரு மாரி மைண்ட் ஒரு மாரி ஆ கடுப்பா இருக்கும். ஆனாலும் சாப்பிட்டாலும் அது கசப்பா இருக்க மாரி இருக்கும். ஸோ அது எதுக்குடா அப்டி சொல்லிட்டு சாப்பிடாமலே விட்டுட்டேன். ஸோ 2மே வச்சிருந்தாங்க. கேரளா பேஸ்ட் ஃபுட்ஸும் வச்சிருந்தாங்க. புட்டு, கடலைக்கறி, அப்புறம் சப்பாத்தி, அதுக்கப்புறம் பரோட்டா அந்த மாரி நெறைய ஒரு ஒரு 2 டேஸ் இருந்தோம். ஸோ அந்த மாரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு வியூ இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதே சவுண்டு அதோட வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோட முடிச்சாச்சு மார்னிங். ஸோ இந்த ஹோட்டல் வந்து மவுண்டன் கோர்ட்யார்ட் அப்படி சொல்லிட்டு தேக்கடியில இருக்கு. அண்ட் இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டர் அஜித் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஃபியூ டேஸ் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு ஆட்டோகிராஃப் மாரி போட்டு இந்த ஹோட்டலுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கூட இங்க ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணப்ப தான் வந்து அந்த ஸ்பாட் வந்து பார்த்துருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஜீவா இருக்காங்கல்ல ஆக்டர். ஸோ அவங்களும் வந்துட்டு நாங்க போறதுக்கு 1 வீக் முன்னாடி தான் வந்து அவங்களும் வந்து இங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா வந்து அந்த மவுண்டன் கோர்ட்யார்ட் அந்த நேம்க்கு ஏத்த மாதிரியே கொஞ்சம் ஹில் மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் ஊட்டி வைப் குடுத்துச்சு. செம்ம ஜில்லுன்னு இருந்தது. ஆல்மோஸ்ட் இல்ல. எனக்கு அந்த டைம்ல வந்து ஊட்டில இருக்க மாரி தான் இருந்தது. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு வியூ எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து உள்ள போனோனே வந்துட்டு அழகா வந்து சந்தனம் வச்சு வெல்கம் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஹெர்பல் டீ குடுத்துருந்தாங்க. அது நான் குடிக்கல. ஸோ எதுக்கு ரிஸ்க் அப்டி சொல்லிட்டு நான் அது குடிக்கல. ஆ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட் ஒண்ணு குடுத்துட்டாங்க. மோஸ்ட்டா இங்க வரவங்க எல்லாமே வந்து ஸ்டேகேஷன் அந்த மாரி தான் பிளான் பண்ணி வராங்க. இந்த ஹோட்டலுக்கு வரவங்க. ஏன்னா, அந்த மாரி தான் இருக்கும். இந்த பிளேஸ் ரூட் போற வழி வந்து அப்படிதான் இருக்கும். செம்ம ஹில் டாப்பா இருக்கும். பட் இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல நாங்க இந்த மாரி இருக்கும் அப்டி சொல்லிட்டு. பட் பிரவீன் கொஞ்சம் சேஃபா வந்து டிரைவ் பண்ணி போயிட்டோம். அண்ட் ரிட்டர்னும் சேஃபா வந்தாச்சு. அண்ட் எல்லா ஹோட்டலுமே மோஸ்ட்டா அந்த மலை மேல இருக்க மாதிரி தான் இருக்கு.
அண்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நார்மல் டேஸ்ல நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அம் அண்ட் ஃபுல்லா இங்கேயே வந்து ஈவென்ட்ஸா நடக்கும். நம்ம வெளியில போய் என்டர்டெயின்மென்ட் பண்ணணும் அப்படின்னு கூட தேவையில்ல. ஒரு நாள் நம்ம இங்க இருக்கிறதே ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நாங்க வந்து பிரெக்னன்சி டைம்ல போனனால வெளியில அவ்வளவா வந்து பிளான் பண்ணல. அதனால எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இங்கேயே வந்து ஷோஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு செஃப் வந்து குக்கிங் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாரி ஒரு ஈவென்ட்டா வந்து இந்த ஹோட்டல்லயே நடக்கும். ஸோ அதுவே ஃபர்ஸ்ட் டே வந்து சொல்லிட்டாங்க. இந்தந்த டைம்க்கு இந்த டைம்க்கு ஸ்நாக்ஸ்க்கு இங்க வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து இந்த ஷோ நடக்கும். இந்த டைம் வந்து டான்ஸ் ஷோ இருக்கு. இந்த டைம் வந்து செஃப் உங்களுக்கு வந்து குக்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்டி சொல்லிட்டு டைம் போட்டு குடுத்துட்டாங்க. நம்ம ரூம்ல இருந்துட்டு அந்தந்த டைம்க்கு அந்தந்த இடத்துக்கு போலாம். அதுக்கப்புறமேட்டு மியூசிக் கேம்ப் ஃபயர் இருக்கும்ல. ஸோ அது வந்து ஒரு 8:00 போல. அந்த மாதிரி இங்கேயே வந்து எப்படி நம்ம வந்து ரிலாக்ஸ்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கேயே ஆக்டிவிட்டீஸும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த ஹோட்டல்ல. ஸோ எனக்கும் ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. பிரவீனுக்கு அத விட வொர்க் ஸ்ட்ரெஸ் அவங்க இருந்தனால, அவங்களும் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா, சரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெளியில பிளேஸஸும் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆஃப்டர்நூன் போல மழை நின்னுனதுக்கப்புறம் உடனே கிளம்பிட்டோம். அந்த கேப்ப மிஸ் பண்ணோம்னா அவ்வளோதான். இனிமே மழை வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மழை நின்ன கேப்ல ஒரு 2, 3 ஸ்பாட்ஸ் வந்து போனோம். அண்ட் அது வந்து செகண்ட் டே அப்போ வந்து போனோம். இந்த பார்க் போனோம். ஸோ இங்கேயே வந்துட்டு லஞ்சும் வந்து இருந்தது. அண்ட் அஃபோர்டபுளாவும் இருந்தது. ஸோ டேஸ்ட் வைஸும் ஓகேவா இருந்துச்சு. ஸோ இங்கேயே வந்து லஞ்ச் முடிச்சுட்டோம். அண்ட் இங்க வந்து அப்படியே வந்து வாக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் ரோஸ் பார்க்ல. ஸோ இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த பிரெக்னன்சி டைம்ல எதுவுமே வந்து பண்ண முடியாது. கூட்டிட்டு வந்ததே பெருசுன்றனால நம்ம ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு போயாச்சு. அண்ட் இந்த லிஸ்ட்ல கரெக்ட்டா மென்ஷனும் பண்ணிட்டாங்க. பிரெக்னன்ட் லேடீஸ் நாட் அலோவ்ட் அப்டி சொல்லிட்டு ஒரு சில இடத்துலயே வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து போட்டாச்சு. ஸோ நம்ம எதுக்கு அப்டி சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணிட்டு, சாப்ட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோஸ் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து ஃபாலோ பண்றீங்கன்னா தெரியும். எனக்கு கேரளா அப்டின்னா வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு அங்க போனாலே ஏதோ பிரைட்டா இருக்க மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பாட்ட வந்து நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இங்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயும் வந்து போனோம். அண்ட் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு வந்துட்டு டார்க் சாக்லேட் வந்து அந்த மெஷின் வந்து சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அன்னைக்கு டார்க் சாக்லேட் வந்து சாப்பிட முடியல. ஐ மீன் ஹாட் சாக்லேட் சாப்பிட முடியல. பட் இங்க வந்து சாக்லேட் வெரைட்டீஸ்லாம் சீரியஸா செம்ம வெரைட்டீஸ் இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு இங்க. இங்க யாராவது போறீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஹாட் சாக்லேட் பவுடர்ஸ் அந்த மாரிலாம் கூட சேல் பண்ணிட்டுருந்தாங்க. அதோட வாங்கியிருக்கலாம். பட் வாங்கல. அ அந்த சாக்லேட்ஸ் மட்டும் மிக்ஸ்டு வந்து வாங்குனோம். நட்ஸ் போட்டது. இங்க வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அ எப்படி சொல்றது? நார்மலா நம்ம அந்த ஊட்டி, கொடைக்கானல் சைட்லலாம் இருக்கும்ல. ஸோ அது கூட வந்து அத விட இங்க நல்லா இருந்துச்சு. அந்த மாரி சொல்லலாம். இங்கேயே வந்து லோக்கல் மார்க்கெட் இருக்கு. ஸோ அங்க வந்துட்டு சாக்லேட்ஸ்லாம் வந்து கூட அவைலபிளா இருக்கு. அது வந்து அந்த கொடைக்கானல்ல நம்ம சாப்பிடுவோம்ல. ஸோ அந்த டேஸ்ட்ல தான் இருந்தது. நான் இங்க தனியா இந்த ஸ்பாட் வந்து நோட் பண்ணி வச்சிருந்தேன். நான் ரிசர்ச் பண்ணப்போ. அதனால இங்கே தான் சாக்லேட் வாங்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு, ஸோ இங்க வந்தப்போ இங்க வந்து தனியா இருந்தது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அண்ட் டே 2 வந்து இப்படி தான் வந்து போச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் அலர்ட் ஆயாச்சு. நம்ம வந்து ஃபுல் ரவுண்டு வந்து போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்னலாம் வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படி சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு, ஃபேவரைட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டோம்.
ஸோ ஹோட்டல் வந்து கொஞ்சம் அந்த மலை மேல இருக்குன்னு சொன்னேன்ல. அந்த கொஞ்சம் மலை மேல இருக்க ரோடு தான் வந்து இது நீங்க பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ எங்க ஹோட்டல்லேருந்து வெளில வந்தோம்னா, இப்படி தான் வந்து இறங்கணும். அண்ட் இதே ரூட்ல தான் வந்து திரும்பவும் மேலே ஏறணும். ஸோ டிரைவிங் வந்து உங்க கண்ட்ரோல் தான். பார்த்து ஓட்டுற மாரி ஐ மீன் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த சைட்லாம் வந்து ஹில்ஸ்லலாம் ஓட்டலாம். இல்லாட்டினா கொஞ்சம் ரிஸ்க் தான். நாங்க சத்தியமா சொல்றேன். இந்த இந்த மாரி ஹில்ஸ்ல இருக்கும்னு நானும் எனக்கும் தெரியல, பிரவீனுக்கும் தெரியல. ஜஸ்ட் அந்த ஹோட்டல் வந்து பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லி ஃப்ரெண்ட் புக் பண்ணாங்க. அண்ட் இங்க வரும்போது தான் அந்த ரூட்ட பார்த்தோன்னே கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பட் இங்க இருக்கவங்கலாம் அசால்ட்டா ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆட்டோஸா இருக்கட்டும், அப்புறம் தாத்தா, பாட்டிலாம் கார் ஓட்டிட்டு போனாங்க. செம்ம ஸ்மூத்தா ஓட்டுனாங்க. அ அது மாரி நாங்களும் வந்து கொஞ்சம் சேஃபா போயிட்டு வந்தாச்சு. அண்ட் வீட்ல வந்து நாங்க இந்த மாரி ரூட்ல தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டயும் சொல்லல. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். ஏன்னா, அவங்களும் அங்க பயந்துட்டே இருப்பாங்க. ஸோ, எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நாங்க சொன்னோம். ஐ மீன் இந்த வீடியோல தான் அவங்களுக்கு ரியலாவே தெரியும் நான் என்ன மாரி ஸ்டே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு லோக்கல் மார்க்கெட் ஆர் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க போயிட்டுருக்கோம். ஸோ லோக்கல் மார்க்கெட்ல வந்து என்ன வழக்கம் போல பனானா சிப்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் ஆக்சஸரீஸ், வேற என்ன கோகோனட் ஆயில் அந்த மாரிலாம் பார்க்குறீங்கன்னா இங்க வாங்கலாம். சாக்லேட்ஸ் இதெல்லாமே வந்து இங்க அவைலபிளா இருந்தது. ஸோ அத முடிச்சுட்டு யூசுவலா வந்து எல்லாருமே கண்டிப்பா விசிட் பண்ற ஸ்பாட் தேக்கடி வந்தா வந்துட்டு இந்த லேக். இங்க வந்து போட்டிங்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அ நாங்க போன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போட்டிங்கும் இல்ல. ஸோ எனக்காகவே வந்து வேண்டாம், போக வேணாம் அப்படின்னு சொன்ன மாரி இருந்துச்சு. ஸோ நானும் வந்துட்டு இதுக்கு அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்பாட்ஸு அதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து உள்ள வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாரி இருக்கும். அத வந்து பஸ்ல தான் கூட்டிட்டு போவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பஸ்ல தான் வந்து போனோம். நான் அவங்க கிட்ட சொல்லியாச்சு நான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கேன் 5 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அ சொன்னதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டுனாங்க. ரொம்ப ஸ்மூத்தா ஓட்டுனாங்க. ரோட்ஸும் நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் அந்த பேக்க வந்து கட்டி பிடிச்சிட்டு நான் உட்காந்துட்டு அ இந்த ஸ்பாட்டுக்குள்ள வந்து போனோம். அண்ட் இது பக்கத்தில இந்த ரூட் போற வழியிலேயே வந்து இங்கேயும் கொஞ்சம் ஷாப்பிங் ஏரியாஸ்லாம் இருக்கு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. கடையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அண்ட் அங்க யாராவது போறீங்க அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் மேட்ஸ் ஆர் ஆஃபீஸ் மேட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்கலாம் சேர்ந்து வந்திருந்தாங்க. எங்களோட ஐவி ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் வந்துச்சு. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட போனதெல்லாம் ஞாபகம் வந்தது. அண்ட் போட்டிங் வந்து அலோவ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டனால, நாங்க ஜஸ்ட் அங்க உள்ள வந்து அலோவ் பண்ணாங்க. இங்க வந்துட்டு ஜஸ்ட் போட்டிங் வந்து வியூ மட்டும் பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டு உள்ள வந்து திங்ஸ்லாம் நம்ம ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, இங்க ஏதாவது வாங்குறதுனா வாங்கிக்கலாம். ஸோ யூசுவலா எப்பயாவது போனா ஏதாவது வாங்குவேன். பட் இந்த டைம் ஏதோ எனக்கு எதுக்கு?
அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கூட பார்த்துட்டுருந்தேன். "பிரவீன் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கலையா?" அப்படின்னு அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. இப்ப தோணுது வாங்கியிருக்கலாம் ஒண்ணு அப்படி சொல்லிட்டு. சரி கேரளாக்குன்னு ஒண்ணு காமனா ஒண்ணு வாங்கியாச்சுல ஃபர்ஸ்ட் டைமு. அதனால எதுக்கு அப்படி சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். நெறைய ஐட்டம்ஸ் கியூட்டா இருந்தது. அதுக்கப்புறம் வீடியோஸ் ப்ளே பண்ணிட்டுருந்தாங்க. இங்க மெயினா வந்து எலிஃபண்ட் அந்த குளியாட்டுவாங்கல்ல. ஸோ அது வந்து அந்த ஸ்பாட் இருந்தது. சரி அங்கேயும் போலாம் அப்படின்னு சொல்லி நெனச்சு வச்சிருந்தேன். பட் நெறைய அந்த என்ட்ரி டிக்கெட்ஸ் அதெல்லாமே ரொம்ப ப்ரைஸியா இருந்துச்சு. ஆ ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு தான் நாங்க போயிட்டுருக்கோம். ஸோ நான் சொன்ன ஸ்பாட் வந்து ஃபைனலா வந்துருச்சு. எலிஃபண்ட் ஜங்ஷன். அண்ட் உள்ள போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சரியான நாத்தம். ஏன்னா எலிஃபண்ட்ட குளியாட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அ அதுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். அதில வந்து ரைட் போலாம். அந்த மாரி நெறைய இருக்கு. பட் ஜஸ்ட் நாங்க போயிட்டு அந்த பிளேஸ வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துட்டு அங்கருந்து குயிக்கா வந்து கிளம்பியாச்சு. தட்ஸ் இட். ஸோ இங்க வந்து அந்த எலிஃபண்ட் ரைடும் வந்து கப்புலா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பிரெக்னன்ட்டா இருக்கனால அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்ட்டாங்க. நாட் அலவுட் அப்படி சொல்ட்டாங்க. ஸோ பிரவீனும் நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் வந்து போல. ஸோ ஒரு கப்புள் வந்து போயிட்டுருந்தாங்க. ஸோ அங்க கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அது கூட வந்து வீடியோஸ், ஃபோட்டோஸ் எடுத்தோம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு அது வந்து குளிப்பாட்டுறதுக்கு வந்து ஒரு சைட்ல ஒரு ஏரியா இருக்கு. ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோம். ஸோ அவ்வளோதான். ஈவ்னிங் வந்து நம்ம போன ரூட் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அந்த ரூட்ல நம்ம சேஃபா போணும் அப்டின்னா, வெளிச்சம் இருக்கும்போதே திரும்ப ரிட்டர்ன் ஹோட்டலுக்குள்ள போயிடணும். அதனால ஒரு ஆஃப்டர்நூன் டைம் ஃபுல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஈவ்னிங் போல நாங்க வந்து திரும்பவும் ஹோட்டலுக்கு ரீச் ஆயாச்சு. ரீச் ஆயிட்டு ஃப்ளாட் ஆயிட்டோம். அண்ட் நைட் வந்து ஹோட்டல் வந்து வெளில வந்து பார்க்கலாம் அப்டி சொல்லிட்டு, லைட் வியூஸ்ல வந்து பார்க்கவே இல்லையா? ஸோ அதனால அங்க கொஞ்ச நேரம் சுத்திட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். சரியான குளிரா இருந்துச்சு. நான் சொன்னேன்ல ஒரு ஒரு ஈவென்ட்டா வந்து டைம் போட்டிருப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு, நாங்க கரெக்ட்டா அந்த கேம்ப் ஃபயர் போட்டப்போ, அங்க இருக்க எல்லாரையுமே ஐ மீன் யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ அவங்க வரலாம். ஸோ அது மாரி போச்சு. அண்ட் எல்லாரும் டான்ஸ் ஃபேமிலியோட செட்டா வந்திருக்கவங்கலாம் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ் பாட்டு, ஹிந்தி பாட்டு எல்லாம் ஒண்ணு ஒண்ணும் ப்ளே பண்ணி அப்படி போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் டே வந்து சாப்பாடு சாப்பிட்டுருந்தோம் மார்னிங். ஸோ செகண்ட் டேவும் நெறையா வெரைட்டீஸ் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து நமக்கு புடிச்சதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு, செகண்ட் டே வந்து நான் என்ன பண்ணேன்னா, மார்னிங்கே வந்துட்டு சீக்கிரமா ரெடி ஆயிட்டு, சாப்பிட வரும்போதே வந்து ஃபோட்டோ ஷூட்டும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபோட்டோ ஷூட் ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு இந்த பிரெக்னன்சி ரிவீல் ஃபோட்டோ ஷூட் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து இங்கே தான் வந்து நாங்க ஷூட் பண்ணோம்.
பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாட்டே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ, கண்டிப்பா இங்கேயே ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிருந்தேன் வந்தப்பவே. ஸோ, அதுக்கேத்த மாரி தான் ட்ரெஸ்ஸஸும் எடுத்துட்டு வந்தோம். ஸோ, இது வந்து லாஸ்ட் டே நாங்க செக் அவுட் பண்ற டைம். ஸோ, மார்னிங் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு இங்க ஒரு சேச்சி இருந்தாங்க. அவங்க தான் இங்க இருக்கிறதெல்லாம் வந்து என்னென்னன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ மீன் என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு இங்க வந்து கார்டமம் இருக்குல்ல, ஏலக்காய் செடி. ஸோ, அந்த மாதிரிலாம் வந்து இந்த ஹோட்டலுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. ஸோ, அதெல்லாம் வந்து நேர்ல பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்க ஈவினிங் வந்து அந்த பழம்பொரி, அதுக்கப்புறமேட்டு டீ அதெல்லாம் வந்து குடுத்தப்போ அவங்க ஜாலியா பேசிட்டு, அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாரி ஆக்டர் ஜீவா அவங்கலாம் வந்து வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீக் வந்திருந்தாங்க. 1 வீக் கிட்ட வந்து ஸ்டே பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் குயிக்கா எங்களோடதெல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருந்தோம். அண்ட் லாஸ்ட்டா அங்க வந்து தேக்கடியிலேருந்து வெளியில போம்போது பார்த்தீங்கன்னா, அம் தேனி வழியா தான் ஆக்சுவலா வந்து போனோம். ஸோ, அங்க வந்துட்டு ஒரு கிரேப்ஸ் கார்டன் மாரி போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. அது டோட்டலா நாங்க பிளான் பண்ணவே இல்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்டாப்பிங் வந்து போட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு போனப்போ, அங்க வந்து இது இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து போற வழியில வந்து லோக்கல் மார்க்கெட்ல வந்து சரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு, எப்படி ட்ரெஸ்ஸஸ மிஸ் பண்றது? அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு போலான்னு நெனச்சோம். அண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நெனச்சோம். ஸோ, இவங்க தான் வந்து அந்த சேச்சி. ஆம், எனக்கு வந்து மலையாளம் தெரியுமா? அப்படின்னு எங்களுக்கு வந்து தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. புரியும். பட் வந்து பேச வராது அப்படின்ற மாரி சொன்னோம். அண்ட் அவங்களும் மோஸ்ட்டா வந்து தமிழ்ல ரிப்ளை பண்ணப்போ வந்து அவங்களுக்கும் புரிஞ்சுது. அண்ட் இதுதான் வந்து ஹோட்டலோட ரிசப்ஷன் ஏரியா. கிராண்டா பெருசா இருந்துச்சு உள்ள நுழைஞ்சோனயே. பிரவீன் வந்து செக் அவுட் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி குடுத்துட்டுருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டா வெல்கம் பண்ணப்போ இந்த மாரி இதில தானே வெல்கம் பண்ணாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ, அத வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டேன் மெமரீஸ்க்கு. அண்ட் இந்த மாதிரி ஸ்டே பண்ணதே இல்ல நம்ம அந்த மாரி ஹோட்டல்ல. ஸோ, ஃபர்ஸ்ட் டைம்னால ஞாபகத்துக்காக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் ஸோ போற வழியில திரும்பவும் வந்து லோக்கல் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் பேக் டூ ட்ரிச்சி தான் வந்து பிளான். அண்ட் அதிலேயே வந்து லஞ்ச் எங்க சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே வந்து ஃபைனலா வந்து சேஃபா வந்து கீழ இறங்கியாச்சு. ஸோ வந்துட்டு இங்க வந்து ஆக்சுவலா ஷாப்பிங் ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணிட்டு, அங்க ஷாப்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சிருந்தேன். அப்போ நான் வந்து ரேண்டமா ஒரு ஷாப் போனப்போ, இங்க ஜுவல்லரீஸ்லாம் நல்லா இருந்தது. முன்னாடிலாம் நம்ம வந்து ஷாப்பிங் எங்கேயாவது வேற ஊருக்கு போறோம் அப்படின்னா, இது வாங்க முடியல, நமக்கு திரும்பவும் கிடைக்காது இந்த பீஸ்லாம் அப்படின்னு சொல்லி நெனச்சு நெறைய பீஸ் வாங்கியிருப்போம். பட் இப்போலாம் அப்படி இல்ல. நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து இங்க கிடைக்குது, பார்க்குறோம், பிரைஸ் அதிகமா இருக்கு, நமக்கு கிடைக்கல அப்படின்னா, ஜஸ்ட் அத ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அத வந்து அப்படியே ஆன்லைன்ல சர்ச் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் வந்து இந்த அதே பீஸ் வந்து கண்டிப்பா வந்து திரும்பவும் கிடைக்கும். ஸோ ரொம்ப ஃபீல் பண்ண தேவையில்ல அப்படின்னு நெனச்சுட்டு நான் விட்டுட்டேன். ஸோ டாப்ஸ், அதுக்கப்புறமேட்டு குர்தீஸ், கவுன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் எல்லாமே. ஸோ இந்த ஒயிட் டாப் வந்து எனக்கு புடிச்சிருந்தது. பட் பிரைஸ் வந்து அவங்க வந்து ஒரு பிரைஸ் சொன்னாங்க ஸ்டார்ட்டிங்ல. ஸோ ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ணி வாங்குறப்போ அவங்க பிரைஸ் வந்து அப்படியே ரொம்ப அதிகமா டபுள் மடங்கு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு அப்படி அப்படி பிரைஸ் வந்து மாத்தி சொன்னோனே எனக்கு அத வந்து ஏத்துக்கவே முடியல. ஸோ பார்த்துக்கலாம் பிரவீன் வேணாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு பிரவீன் வந்து வாங்கியிருக்கலாமே நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் பார்கெயின் பண்ணேன். அப்ப கம்மி பண்ணாங்க. பட் அவங்க ஃபர்ஸ்ட்டு சொன்ன பிரைஸ் சொல்லவே இல்ல. அது எனக்கு வந்து ஒரு மாரி இருந்துச்சு. ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பிரவீன் வந்து "நல்லா தான் இருந்துச்சு. நீயும் பார்கெயின் பண்ண. ஏன் வாங்கல?" அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அது வந்து அதே யோசிச்சுட்டே இருந்தேன். சரி என்னடா பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வெளியிலயே வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவால்ல விடுங்க விடுங்க அப்படி சொல்லிட்டு விட்டாச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் ஆன்லைன்லயா ஏதோ வீடியோல பார்த்தப்போ, நார்த் சைட்ல அந்த டாப் ஜஸ்ட் ₹250 உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த டாப் வந்து ஆக்சுவலா 750 சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 450 சொன்னாங்க.
ஆக்சுவலா அந்த டாப் வாங்காம இருந்தது தான் நல்லதுன்னு எனக்கு அதுக்கப்புறம் ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தேனி சைடு வரப்போ ஒரு ஸ்டாப்பிங் போட்டோம்ன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த ஸ்டாப்பிங் தான் வந்து இது சும்மா டோட்டலி ரேண்டம். ரிலாக்சேஷனுக்காக வந்து ஸ்டாப் பண்ணோம். அப்போ வந்து இந்த எம்எஸ்ஆர் கார்டன் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கிரேப்ஸ் இருக்குல்ல. ஸோ அது வந்து பிளான்ட்டாவும் வச்சிருந்தாங்க. அப்புறமேட்டு அங்க அப்படியே தோட்டம் மாதிரி போட்டிருந்தாங்க. செடி வேணும்னா வாங்கிட்டு போலாம். வீட்ல வளர்த்துக்கலாம். அதுக்கு எப்படின்றதெல்லாம் அவங்க கைட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபுல்லா வந்து தோட்டம் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து நம்ம பறிச்சு அந்த டைம்ல சாப்பிடக்கூடாது. அண்ட் தனியா வந்து பாக்ஸா வந்து சேல் பண்றாங்க. ஸோ அது வேணுனா வாங்கிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு நான் ஆல்கஹாலிக் ஒயின்ஸ் இருந்துச்சு. ஆம். ஸோ அதெல்லாமும் சில பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. கிரேப் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா அப்படியே வந்து போட்டு குடுத்தாங்க. ஸோ அது மட்டும் நாங்க வந்து குடிச்சோம். நல்லா இருந்துச்சு. அண்ட் பிளான்ட் வந்து அம்மாவுக்கு ஒண்ணு வாங்குனோம். ஆ கிரேப்ஸ் பிளான்ட் இருக்குல்ல. ஸோ அது வந்து ஒண்ணு வாங்குனோம். பட் அது வந்து காஞ்சு போயிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஒயின் ஷாப்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பிளான்ட்ஸ் செடியெல்லாம் வைக்கிறது அதெல்லாம் வித்துட்டுருந்தாங்க. அண்ட் ஒரு சில ஸ்நாக்ஸ் ஸ்பாட்ஸும் வந்து இருந்துச்சு. அதில ஒரு சில கடையெல்லாம் இருந்தது. அத முடிச்சுட்டு இங்க வந்தோன தான் வந்து ஆக்சுவலா ரியல் ஹாப்பினஸே இருக்கு. இத வந்து நேர்ல பார்க்குறப்ப தான் வந்து செம்மையா இருந்தது. பட் இத வந்து நம்ம அங்கேயே வந்து பறிச்சு சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஃபைன் வந்து ₹500 அங்க உள்ள வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் அங்கே எடுத்துட்டு, அங்க வெளியில வந்து கிரேப்ஸ் பாக்ஸே வந்து கிலோவே வந்துட்டு ₹70 அந்த மாரி தான் நெனைக்கிறேன். ரொம்ப கம்மியா இருந்துச்சு மத்த இடத்த விட. ஸோ இந்த இடத்துல வாங்கிட்டே நம்ம போய்க்கலாம் அதுக்கு. ஸோ அதனால வாங்கிக்கலாம் அப்டி சொல்லிட்டு பார்த்துட்டுருந்தோம். அண்ட் கிரேப் ஜூஸ் மட்டும் தான் வந்து அங்க குடிச்சோம். ஃப்ரெஷ்ஷா அப்படியே வந்து அரைச்சு குடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ நம்ம லிஸ்ட்லயே இல்லாத ஒரு ஸ்பாட்டே வந்து என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தேனி காத்துல வந்து என்ஜாய் பண்ணிட்டே வந்து பேக் டூ திருச்சி டுவர்ட்ஸ் திருச்சி வந்து நாங்க போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் போற வழியிலேயே வந்துட்டு டெம்பிள் சிட்டில வந்துட்டு லஞ்ச் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அங்க தான் வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். அண்ட் லாஸ்ட்டா வந்து தேக்கடில என்னலாம் வாங்கினேன் அப்படின்றதும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காம சேனல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டெம்பிள் சிட்டி ஸ்பாட் வந்துட்டு ஆல்ரெடி கொடைக்கானல் போயிட்டு வரப்போ இந்த இடத்துக்கு போனோம். ஸோ இங்க நெறையா வந்து ஆர்ட் கேலரீஸ் அந்த மாரி நெறைய கடையெல்லாம் இருக்குமா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு, இங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, பேக் டூ திருச்சி வீடு. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேல நம்மளால முடியாது அப்டி சொல்லிட்டு, என்னோட பிரெக்னன்சி பில்லோ வந்து நான் எடுத்துட்டு போயிருந்தேன். அது பின்னாடி வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து செட் ஆயிடுச்சு. அண்ட் நான் வந்து ஃபுல்லா வந்து தூங்கிட்டே தான் வந்தேன். அண்ட் இதுதான் என்னோட வியூ இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். பிரவீன் வந்து சோலோ டிரைவிங் தான் ஃபுல்லா வந்து ஜாலியா டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க. அண்ட் திருச்சிக்குள்ள நுழைஞ்சாச்சு. அண்ட் இங்க வந்து ஆளுக்கு 2
குழிப்பணியாரம், கார பணியாரம். ஏதோ ஒரு பணியாரம். அது வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எனக்கு சொன்னேன்ல, எனக்கு வந்து மோஸ்ட்டா வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் அவ்வளவா இல்ல. காரம் தான் இருந்தது. அங்க போயிட்டு ஏதோ ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்டி சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி சாப்பிட்டேன். அண்ட் அங்க வாங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லைவ் சாக்லேட் ஃபேக்டரிலருந்து. அண்ட் நெக்ஸ்ட் இந்த சாக்லேட் டீ ஒண்ணு வாங்குனேன். எப்டி இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு. பட் பெருசா ஒண்ணும் டிஃபரன்ஸ் தெர்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பலாப்பழம் சிப்ஸ் இருக்குல்ல, ஸோ அது அதுக்கப்புறம் பனானா சிப்ஸ் யூசுவலா எப்போதும் வாங்குறது. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்னொரு வீடியோல பார்க்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.